பொதுவாக இந்த மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு பேசுகிறப்ப ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலும் டாக்குமெண்ட்ரி மோடு தான் நினைப்பாங்க. இல்லாட்டினா சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மாதிரி இப்போ நிறைய சீரீஸ் ஆஃப் டாக்குஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃபில்ம், ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ், இந்த கேரக்டரைசேஷன், இதற்கு மத்தியில் ஒரு இது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம் இல்லை? கண்டிப்பாக சேலஞ்சான விஷயம். சோஷியல் நெட்வொர்க் மாதிரி இந்த படம் பண்ணணும்னா முடியவே முடியாது. பிகாஸ் பட்ஜெட் தேவை. நம்பர் 1 பட்ஜெட் தேவை. நம்பர் 2 எனக்கு ரீச் தேவை. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும்போது அது சுவாரஸ்யமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெட்டர் டாக்குமெண்ட்ரியாக பண்ணிவிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு அமேசானில் பண்ணுறது பெட்டர். சீரியஸ் ஃபில்மாக பண்ணிங்கன்னா நீங்கள் 2 crores 3 crores 5 crores பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனால் அந்த தட் ஸ்கேல் நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் 5000 பேர் இருக்காங்க எவ்ரிடே ஷூட்டிங்கில். யூ கேனாட் டூ இட். இது சின்ன பட்ஜெட்டில் பண்ணவே முடியாது. ஃபில்ம் மேக்கராக நீங்கள் பார்க்கும்போது இது ட்ரை சப்ஜெக்ட் தான். இப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னா அது படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு கதையாக ஆக்கி அதை ஒரு ஃபிக்ஷனலைஸ் பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து இப்போது தமிழ் பேசினவங்களுக்கும் தமிழ் பேசாதவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும்னா இமோஷனல் கனெக்ட் இருக்கணும். இமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னா உங்களுக்கு ட்ராமா வரணும். ட்ராமா வரணும்னா சினிமா இருக்கணும். இது ஏறத்தாழ ஒரு 60 வருஷத்துக்கு முந்தின ஒரு இஷ்யூ. ஸோ அதை நேரில் பார்த்த ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு தொடர்பே இல்லாத இடைப்பட்ட ஒன்று, இப்போ அவங்களுடைய பேரன்கள் இருக்கிற ஒரு காலம். இதில் கதை சொல்கிறதுல உங்களுக்கு வந்து என்ன நெருக்கடிகள் இருந்துச்சு, என்ன சவால் இருந்துச்சு? பிக்கெஸ்ட் சவால் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது, ஒரு பீரியடில் நடந்த ஒரு படமாக எடுக்கும்போது அட்லீஸ்ட் சுதந்திர போராட்டத்தை பற்றி நீங்கள் பேசினா கூட நிறைய நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் இதில் நம்ம படித்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அதை பற்றி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். பட் இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நம்பர் 1 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. எனக்கு என்ன இப்போது அதுதான். ஸோ அன்றைக்கி நடந்ததுக்கு இன்றைக்கி நான் இமோஷன் கொண்டு வரணும். அண்ட் தட் டூ ஒரு ஜெனரேஷன் இதை பார்க்காத ஒரு ஜெனரேஷன். அண்ட் த ஜெனரேஷன் ஜென்ஸியோட அட்டென்ஷன் ஸ்பேன், எம்பத்தி, அது எதுவுமே எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரைட் ஃபார் திஸ் ஃபில்ம். அப்படி தான் ஆரம்பிச்சதே. ஸோ அந்த பயத்தோடு தான் நான் ஆரம்பித்தேனே. பட் சேலஞ்ச் வாஸ் இவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எனக்கு போதும்.